இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறேன். உமது நாமமும் உமதை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க அருமையான ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியா நம்ம கொடுத்திருக்காரு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. இந்த வருஷத்தை நம்ம இன்னும் சில நாட்கள்லாம் நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபையினால் இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் எவ்வளோ அழகாய் அவன் பாதுகாத்து இருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு நாம் எதை மேலே வாஞ்சியா இருக்கிறோம்? யார் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம்? இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறா, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது? உங்கள் ஆத்மா இச்சையை வாஞ்சிக்கிறதா? உங்கள் ஆத்மா உலகத்தை வாஞ்சிக்கிறதா? உங்கள் ஆத்மா பொருளாசையை வாஞ்சிக்கிறதா? உங்கள் ஆத்மா அந்தஸ்துகளை வாஞ்சிக்கிறதா? உங்கள் ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது? தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, நாமமோ உம்மை நினைக்க நினைவோம். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை, ஆண்டரை நினைக்கிற நினைவு இருக்கா? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டரை நல்ல நினைவு கூர்ந்து ஆண்டருக்கு நன்றிகளை செலுத்துங்க. இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து. எத்தனை விபத்துகள், எத்தனை விதமான மரணங்கள், எனக்கு எத்தனை பேர் இந்த வருஷத்தை துவங்கினங்க இல்லையே, ஏன் இந்த மாதத்தை துவங்கினங்க இல்லையே, ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிற அல்லவா? அப்போது நம்ம ஆண்டவர் நாமத்தை நினைத்து நினைத்து ஆண்டவர் நாமத்தை மேலே வாஞ்சியாக இருந்து அவர் நாமத்தை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிக அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில இந்த நாட்களில் ஆண்டவரத்தில் நிறைய அன்பு கூர்ந்து தேவ சமத்தில் காத்திருந்து தேவனோடு நேரத்தை செலவு பண்ணி அவர் நாமத்தை துதித்து உயர்த்தி நீங்கள் அவர் நாமத்தை ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 35வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அவங்க நினைவு, எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு கண்மலை இருக்கிறார். பாருங்க, அவர் மேலேயே அந்த நினைவு இருந்தனால தான் ஆண்டவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். இதெல்லாம் பாதுகாத்தவர், இனி என்னை பாதுகாப்பார். ஆண்டவர் எனக்கு அவன் மீட்பராக இருக்கிறார், அநேக காரியங்களை மீட்டெடுத்தவர், இன்னும் என்னை மீட்டெடுப்பார் என்று அந்த நினைவு இருக்கணும். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கர்த்தரை நினைக்கிற நினைவு இருக்கா? அவர் என் கண்மலையாக இருக்கிறாரு, அவர் என் மீட்பராக இருக்கிறான்னு நீங்கள் நினைச்சி ஆண்டருக்கு நன்றி சொல்லி பாருங்க. உண்மையாகவே இதுவெல்லாம் நடத்தின ஆண்டவர் இனி உங்களை நடத்துவார். ஆமே. அப்போ நாம் அவரை நினைக்கிற நினைவில் நம்ம ஆத்மா அதில் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன், ஆமென், வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கனத்துக்குரிய மகிமை கொண்ட ஆண்டாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை நிறைய நினைவு கூறுங்க, ஆண்டவரத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்கள், ஆண்டவர் நாமத்தை துதித்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறோனுமாய் உமது நாமமும் உம்மை நினைக்க நினைவும் என் வாஞ்சியாக இருக்குன்னு சொன்ன போல ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வாஞ்சியை தாங்க. இன்றைக்கு அந்த வாஞ்சியில் அங்கே நிறைந்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்த, ஆமென், நீங்கள் தான் எங்கள் கண்மலை, நீங்கள் தான் எங்கள் மீட்பர் அப்படி நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உமது நாமத்தை உயர்த்த அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எனக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ இந்த நாளில் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் எங்களை கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் நாமத்தை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.